அறிவாலயத்தில் எப்படிலாம் இருக்குது தெரியுமா? அறிவாலயம் எவ்வளோ பேர், நம்ம திமுக அறிவாலயத்தை சொல்கிறேங்க. திமுக அறிவாலயத்தில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா, எப்படிலாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் 1910 வருஷத்துலேயே எழுதி வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? கேட்கவே கேவலமாக இருக்கா? பச்சை பொய்ன்னு நல்லா தெரியுதுல்ல. ஒரு புத்தகம் அங்கே இருப்பாருங்க, இந்த புக்கு வந்து 1910 எழுதின புக்கு, இதில் வந்து அறிவாலயத்தை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சிரிக்க மாட்டீங்க? அதே தான் நானும் சொல்கிறேன். கிபி 1000வது ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட திருப்பதி கோயிலை பற்றி கிமு 4000 வாழ்ந்தவர் எழுதின புக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் சார் நம்புவாங்க? இந்த பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் இந்த திருப்பதி கோயிலை பற்றி பாடியிருக்காங்க, பாசுரம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மங்களாசாசனம்னு எடுத்து வச்சுருக்கிறாங்க. நாயன்மார்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நாயன்மார்கள் வந்து எப்படி இருக்குன்னா, அவர்கள் அந்த பக்தி எப்படி சோதிக்கப்பட்டது, அந்த சோதனையின் மூலமாக அவர்களுக்கு எப்படி முக்தி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதில்